எல்லாருக்கும் வணக்கங்க. ஒருத்தருக்கு 1 லிட்டர் மாட்டுப்பாலுக்கு 77 ரூபாயெல்லாம் ஒரு பால் பண்ணையில இருந்து தராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் பாலை ஊத்தி அவருக்கு வர பில்லை வீடியோல பதிவு பண்ணலாம்னு நேரடியா பால் கொள்முதல் பண்ற கடைக்கே போயிட்டேங்க. அவங்களும் இவர் கொடுத்த பாலை சட்டுன்னு டெஸ்ட் போட்டு பில்லை என் கையிலே கொடுத்துட்டாங்க. 2.3 லிட்டர் ஊத்துனதுக்கு எவ்வளவு வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தா 62 ரூபா தாங்க வந்துச்சு. இதுவும் ஒன்றும் கம்மி காசெல்லாம் இல்ல. இந்த அளவுக்கு தரமான பாலை தர மாட்டை நேர்ல பார்த்து மாட்டை பத்தியும் அதோட பராமரிப்பு பத்தியும் மாட்டு உரிமையாளர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அவரோட வீட்டுக்கே போயிட்டேங்க. அவரும் ரொம்ப ஆர்வமா பொறுமையா நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாருங்க. வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேரு நீங்க எந்த பகுதின்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. என் பேர் ஜெயவேலு, சின்னபுசாரியூர், சேலம். ஆனா இப்ப நீங்க பால் ஊத்துனது நான் பில்லு எல்லாம் தொகை ரொம்ப அதிகமா வர மாதிரி பார்த்துட்டு தான் உங்க இடத்துக்கு இப்ப இந்த வீடியோ போடலான்னு வந்தேன். உங்க மாடு கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? மாடு கண்ணு போட்டு 1 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு வேலைக்கு எவ்வளவு லிட்டர் கறக்குதுண்ணா? இப்போ ஒரு வேலைக்கு 3 லிட்டரு கறக்குது. 2 வேலையும் கறக்குதா இல்ல காலையில மட்டும்தான்? இல்ல, இப்ப காலையில மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இப்ப 4 நாளா தான் காலையில கறக்குறோம். சரி. இதுக்கு முன்னாடி 2 நேரமும் கறந்தோம். 5 லிட்டர் வந்தது. தீனி என்னெல்லாம் தரீங்க? தீனி மாட்டுக்கு நம்ம தவிடு, தோர் நெய், புண்ணாக்கு, அதே மாதிரி பருத்தி கொட்டை. அவ்வளவுதான். வேற எக்ஸ்ட்ரா எதை நம்ம கொடுக்கல. தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவீங்க? ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி? ஒரு வேலைக்கு இப்ப நான் 2 நேரம் தான் கொடுக்குறேன். 3 நேரமும் கொடுக்கறது இல்ல. 2 நேரம், காலையில சாயந்தரம். சரிங்க. என்ன குறைஞ்சபட்சம் 1 கிலோ தவிடு, அதோட பருத்தி கொட்டை ஒரு 1/4 கிலோ, உளுத்த நெய், தோர நெய், இதெல்லாம் கலந்தது ஒரு 1/4 கிலோ. இதோட ஷேர் பண்ணி அப்படியே மாட்டுக்கு இது பண்றோம். ஒரு வேலைக்கு. இப்ப மாடு சனையா இருக்குதுங்களா? இப்ப மாடு சனையா இருக்கு. சரிங்க. இப்ப மாடு சனையா இருந்துச்சுன்னா எந்த மாசம் வரைக்கும் பால் தருதுங்கண்ணா? மாடு சனையா இருந்ததுன்னா 7-8 மாசம் வரைக்கும் பால் தருது. சரி சரி. நீ கறக்கணும்னா 9 மாசம் வரைக்கும் கறக்கலாம், தப்பு இல்ல. பட் இருந்தாலும் மாட்டுக்கு எனர்ஜி இல்லாம போயிடுங்கிறதுனால நம்ம முன்னாடியே விட்டுறது. சரிங்க. என்ன வயசுண்ணா மாட்டுக்கு? மாட்டுக்கு இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா இது 5 வருஷம் மாடு. இந்த மாடு உங்க கட்டுதலே போறச்சா இல்ல நீங்க வாங்குனீங்களா? இல்ல, நான் வாங்கினேன். இளங்கன்லயே இதே ரேட்டு தான் வந்துச்சா பாலுக்கு? ஏன்னா இளங்கண்ணா இருக்கும்போது ஃபேட் கம்மியா இருக்கும்பாங்க. நான் மாடு கண்ணு போட்டு 3 மாசத்துல வாங்கிட்டு வந்தேன். சரிண்ணா. 3 மாசத்துல எனக்கு ரேட்டு இதுதான். ஓ சரி சரி. இப்ப ரேட்டு கொஞ்சம் ஐயா கிடைக்குது. அது வத்தக்கரை ஆகும்போது கொஞ்சம் ரேட் ஏறும். அதிகபட்சமா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் கறந்துருக்குது நீங்க வாங்கினதுல இருந்து? 4 லிட்டர் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 4-4.5. இதோட வாரிசு இப்ப நீங்க பிடிக்கிற ஐடியா இருக்கிறீங்களா இல்ல இந்த மாடு? இல்ல, வாரிசு பிடிக்கிற ஐடியால தான் இருக்கும். ஏன்னா ரேட்டு பேட்டு சேர்த்து வருது. பால் கம்மியா இருந்தாலும் ரேட் அதிகமா இருக்கு. சரி சரி. அதனால கண்ணு போட்டுச்சுன்னா கண்ணா போட்டுச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். சரி சரி. இப்ப நீங்க வாங்கிட்டு வந்தது என்ன கண்ணுங்கண்ணா? இது மாட்டோட கண்ணு? இது காலக்கண்ணு தான் இருந்தது. சரி சரி. அதோட நான் கூட காலக்கண்ணு அவங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். சரிங்கண்ணா. இவரு மாட்டுக்கு அரிசி கழுவுன தண்ணியே ஊத்துறது இல்லைங்க. சுத்தமான தண்ணி தான் மாட்டுக்கு குடிக்க வைக்கிறதா சொல்றாரு. வெளியே மேய்ச்சல்ல விட்டுதான் மேய்க்கிறாரு. தீவன புல்ல எல்லாம் எதுவும் தனியா தர்றது இல்ல. சாதாரண சோளத்தட்டு தானே சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரின்னு அடுத்த நாள் பால் கறக்கறதுல இருந்து பில் போடுற வரைக்கும் கூடவே இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கேட்டேன். அதுக்கும் அவர் ஓகே சொல்லிட்டாருங்க. என்ன விடியறதுக்கு முன்னாடியே பால் கறந்துருவாங்களாம். அதனால காலையில 5:50 அட்டனன்ஸ் போட்டங்க. அவங்க வீட்டு அக்கா தான் பாலை கறந்து நல்லா வெண்ணுரையோட அண்ணன் கிட்ட கொடுத்தாங்க. நானும் அண்ணன் கூடவே பால் கொள்முதல் பண்ற கடைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பில் தொகையை பார்க்கலாம்னு வெயிட் பண்றப்ப இன்னொருத்தரோட பில்ல பால் வாங்குற அண்ணன் எங்கிட்ட காமிச்சு இதுக்கு 57 ரூபா வந்திருக்குன்னு சொன்னாரு. இதுவும் நல்ல விலை தான். சரின்னு இருந்து ஜெயவேல் அண்ணாவோட மாட்டுப்பாலுக்கு வந்த பில்லை பார்த்தா 71 ரூபா வந்துருச்சுங்க. 77 ரூபாய் சொன்னீங்களேன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்தா வச்சுக்க அப்படின்னு ஜெயவேல் அண்ணாவோட போன மாசத்துல ஒரு வாரத்து பில்லையும் இந்த மாசத்துல போன வாரத்து பில்லையும் கொடுத்துட்டு சில சமயம் 81 ரூபாய் கூட வரும்னு சொன்னாரு. அவர் கொடுத்த போன வாரத்து பில்லுல 77 ரூபாய் கொடுத்ததா போட்டிருக்குது. மகிழ்ச்சி. இந்த 81 ரூபாயை கேட்டதும் நீங்க நிஜமா மாட்டுப்பால் விலையத்தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க தோணுச்சு. இந்த விலையை விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டு நான் அவரோட பேசின வீடியோ இனி உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளோட ரொம்ப ரொம்ப குட்டியான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் உங்க ஊர்ல பால் ஊத்துற மாட்டு உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலை எவ்வளோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்ப வாங்க பால் கொள்முதல் பண்றவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இங்க ஜெயவேல் அண்ணா மூலமா இப்ப உங்க கான்டாக்ட் வந்துச்சு. ஆமா. உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. என் பேர் வெங்கடாஜலம். நான் கம்பெனி மகாலட்சுமி டைரிக்கு பால் கலெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா.
நம்மக்கிட்ட ஒரு 100 கஸ்டமர் பால் ஊற்றுறாங்க. சரிங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட கஸ்டமர் பால் வாங்குறாங்க. சரி சரிங்கண்ணா. எல்லாமே நமக்கு நியாயமான விலை, ஊற்றுறவங்களுக்கும் நியாயமான விலையை கொடுக்குறோம், வாங்குறவங்களுக்கும் அதிகபட்ச விலை இல்லாமல் கரெக்டான விலையில ஊற்றுறோம். இது எப்படி நான் ஃபேமிலி பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும்தான் பண்ணுவேன். சரிண்ணா. ஏதாவது ஹெல்ப்புக்கு கொஞ்சம் கூட்டம் வந்துட்டாங்களா வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணுவாங்க. சரி சரிங்கண்ணா. இது எப்படி அந்த விலை எப்படி கட்டுப்படியாகும்? ஏன்னா சாதாரணமா விலை வந்து 35 ரூபா 40 ரூபா தான் பண்ணையெல்லாம் கொடுக்குறாங்க ஊத்துறவங்களுக்கு. இப்போ நீங்க ஊத்துறவங்களுக்கே 70 ரூபா 60 ரூபான்னு கொடுக்குறப்ப அது எப்படி பண்ணைக்கு கட்டுப்படியாகும்? அதில் வந்து அந்த அளவுக்கு கொழுப்பு சத்து இருக்குது அந்த பாலில். அவங்க வந்து இப்போ 70 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க 100 ரூபா 110 ரூபாய்க்கு அவங்க கொள்முதல் பண்ணிடுவாங்க அந்த பாலில், அந்த அவரோட இந்த விலை வர பாலில். சரி சரிங்க. அந்த ஃபேட் தான் அவங்களுக்கு தேவை, ஃபேட்டேஷன் அப்போ தான் தேவை. ம். அந்த ஃபேட்டில் வந்து அவ்வளோ கொழுப்பு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த உற்பத்தி அவங்க எடுத்துருவாங்க, லாபம். சரி சரிங்கண்ணா. இப்போ நீங்க மிஷின்ல தான் அக்கா ஊத்துறாங்க தெரியுது. ம். இது வெயிட்னு தான் வருது. நீங்க கொடுக்குற தொகை வெயிட்டுக்கு கொடுக்குறீங்களா லிட்டருக்குங்களா? லிட்டரு தான், அது லிட்டரு கணக்கு தான் வச்சிருக்காங்க. அதில் லிட்டருக்கு தான் பெற்றோம். இப்போ இது பால் ஊத்துறவங்களுக்கு பண பட்டுவாடெல்லாம் எப்படி மாசம் மாசம் கொடுப்பீங்களா எப்படி? வீக்லி ஒன்ஸு. வீக்லி ஒன்ஸ். அது எல்லாமே கேஷ் ஆகணுமா அக்கௌண்ட்டுக்கு வருங்களா எப்படி? உங்கள் விருப்பப்படி அக்கௌண்ட்டுக்கு போட சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறோம். ஓ. இல்லை எனக்கு கேஷாக வேணும்னா என் அக்கௌண்ட்டில் கம்பெனி போட்டு நான் எடுத்து ப்ரொடியூசருக்கு டெலிவரி பண்ணிடுவேன். சரிங்க. இப்போ இது இப்போ காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வாங்குவீங்க? மறுபடியும் சாயங்காலம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வாங்குறீங்க? காலையில் 6 மணிக்கு பால் வாங்க ஆரம்பிச்சு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். சாயங்காலம் 4:30 to 7. 4:30 to 7 வரைக்கும். 7 வரைக்கும். சரி. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணைக்கு பால் ஊற்றுறதை தாண்டி இப்போ இங்கே ஊற்றுற பாலை வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிற வீட்டுல வாங்குறவங்களுக்கும் ஊற்றுறேன். ஊற்றுறோம், வாங்குறவங்க வேணும்னா வாங்கிக்கலாங்க. அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்கண்ணா? 44 ரூபா. 44 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அது எந்த பாலாக இருந்தாலும் 44 ரூபா தான். ஆமாங்க, எந்த பால் இருந்தாலும்னா அந்த 70 ரூபா 80 ரூபா வர பால் இப்போ ஊற்ற முடியாது. சரி சரி. 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வர பாலை நம்ம 44 ரூபா கொடுக்குறோம். சரிங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், இங்கே வந்து பால் வாங்குறதுக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது கான்டாக்ட் நம்பர் தரீங்களா? நம்பர் இருக்கு, சொல்லுங்க. 82 82ங்க 20 20 18. சரிங்கண்ணா. 91 18 91 47 47. இந்த நம்பரை கூப்பிட்டா நான் பால் வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஒரு ஏதாவது விசேஷம்னா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். சரிண்ணா. இப்போ நாம் இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் இங்கே மாரமங்கலத்துப்பட்டியில் இருக்கிறோம். நீங்கள் இங்கிருந்து எவ்வளோ தூரத்துக்கு சப்ளை பண்ண முடியும்? இப்போ வந்து ஜங்ஷன் வரைக்கும் கொடுக்கலாம். சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் கொடுக்க முடியுமானால? அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ம். ஏதோ ஒரு கல்யாணமா ஒரு விசேஷம்னா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் வேணாலும் கொடுக்குறோம். ம். எந்த மிக்சிங்கும் இல்லாம பால் நல்லா தரமான பாலாக கிடைக்கும். கறந்த பால் கறந்தபடி. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு நிறைய தகவலுக்கு பொறுமையா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.